அட என்னாச்சு? 2 ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டான். ஏய் உனக்கு என்ன ஆச்சு? ஓ வாவ் மாட்டிக்கிட்டாங்க. அட நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களால திருடவே முடியாது. நாங்க அப்படி நடக்க விட மாட்டோம். துவச்சு எடுக்கலாம் வாங்க. கடத்துல நம்மளும் மாட்டிக்கிட்டோம் இதுல. வாயை மூடுங்க. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? எங்களை மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிடுங்க, உங்களை நாங்க தப்பா நினைச்சிட்டோம். பொருட்களை மாத்துறதுக்கு இந்த டைரியில எல்லாமே இருக்கு பாருங்க. உங்க வேலைக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் அந்த வேலையை முடிச்சு காட்டுறேன். டிங் 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 டிங். நிமிஷத்துல உங்க வேலை முடிஞ்சிருச்சு. டிங் 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 டிங். இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? அட நீ இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் முடிச்சிட்டியே. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம். நில்லு, நான் சொல்றத கேளு, கொஞ்சம் நில்லு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு நீ எங்களுக்காக வேலை செய். மன்னிக்கணும், இதுக்கு மேல உங்களுக்கு நான் வேலை செய்ய முடியாது. நாங்க அர்ஜென்ட்டா போகணும். டிங் டிங். நில்லுங்க, என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. ஏதோ போனா போகுதுன்னு கொஞ்சம் உதவி செஞ்சா தலைக்கு மேல ஏறி உட்கார்றாங்களே. யாருக்கும் உதவி செய்யாதீங்க, வாங்க ஓடுங்க. டிங் டிங். Mom becomes a sportswoman. Ding ding. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா என்ன யோசிக்கிறீங்க? உங்க ஸ்கூல்ல நடக்க போற ஸ்போர்ட்ஸ் டே பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் கெனிச்சி. அம்மா நீங்க ஒரு கலக்கிடணும் தெரியுமா? இங்க பாருங்க, உங்க அம்மா சமைக்கிறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு. அந்த விளையாட்டுக்கெல்லாம் அவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. முதல்ல அவங்க பேர் அங்க இருந்து எடுத்துருங்க. அப்பா சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, எங்க அம்மா பேரை எடுத்துருங்கன்னு சொல்லிடுறேன். யார்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்னால முடியாதுன்னு நான் உன்கிட்ட வந்து சொன்னனா? நான் நிச்சயமா விளையாடுவேன். நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்கம்மா. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா எந்த விஷயமும் நமக்கு கஷ்டமானதா இருக்காதுமா. இந்த லீவு நாள்ல நீங்க நிறைய கத்துக்கலாமா. கண்டிப்பா நான் கத்துக்கிட்டு வின் பண்ணுவேன் கெனிச்சி. நானும் விளையாட வருவேம்மா. நானும் விளையாடுவேன். இல்ல, நான் தான் அம்மா கூட விளையாடுவேன். அனாவசியமா சண்டை போடாதீங்க. முதல்ல கெனிச்சி தான் அம்மாவோட விளையாடுவான். அம்மா நீங்க ரெடியா இருக்கீங்களா? கெனிச்சி நான் ரெடியா இருக்கேன். இந்தாங்க. ஓ என்னது? ஏமா அந்த பால பிடிக்காமயே விழுந்துட்டீங்க? நான் அத பிடிக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா திடீர்னு அது ஸ்லிப் ஆகி என் முகத்துல விழுந்துருச்சு. இவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ அது பிடிங்க. பிடிக்கிறேன். நீங்க இந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு இது ஒண்ணு பாம் இல்லம்மா. இந்த தடவை என்ன மன்னிச்சிரு கெனிச்சி. நான் அடுத்த தடவை கரெக்டா பிடிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நம்ம பேசாம பால மாத்திடலாம். அப்பதான் உங்களால ஈஸியா விளையாட முடியும். ஷிஷிமாரு, நீ உடனே ஒரு பாலா மாறு. ஓகே. ஆமா, ஹட்டோரி சொல்றது கரெக்டா. ஷிஷிமாரு, எங்க உன் திறமைய காட்டு பார்க்கலாம். இத பாரு என் திறமையா. நீ ரெடியா ஷிஷிமாரு? நான் உன்னை வீச போறேன். சரி. ரெடியா இருங்கம்மா. இரு கெனிச்சி, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆயிக்கிறேன். இந்த முறை உங்களால கண்டிப்பா முடியுமா? போடுங்க. நான் எப்படியாவது பிடிக்கிறேன். வாவ், கரெக்டா அடிச்சிட்டீங்க. அட ஈஸியா இருந்துச்சு. இனிமே நான் அடிச்சிடுவேன். இப்போ இது என்னோட டர்ன் பசங்களா, பாருங்க. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல. அம்மாவுக்கு சூப்பர் பவர் வந்துருச்சு பாரு. இதாங்க. குஷிலர் ஓவரா அடிச்சு கிழிச்சிட்டாங்க. சிச்சிமாரு, நான் செத்தேன். நான் கொன்ன ஆலியா சிச்சிமாரு. லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. இப்ப நான் அடிக்க போற அடியில என்ன ஒரு ஷாட் அடிச்சாங்க அம்மா. இப்படி ஒரு அடியை நான் வாங்குறதே இல்ல. ஷிஷிமாரு, சிஷிமாரு, அம்மாவை மன்னிச்சிருடா கண்ணா. ப்ளீஸ்டா, வா எல்லாரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம். முயற்சி திருவினையாக்கும். ரொம்ப நல்லது. இந்த விளையாட்டை நீ நல்லா கத்துக்கிட்ட போல இருக்கு. நல்லா கத்துக்கிட்டது மட்டும் இல்லங்க, என்னால நிச்சயமா வின் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிடுச்சு. அதுதான் வேணும். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இந்தா உன்னோட கிஃப்ட். என்னது? எனக்கு கிஃப்டா? ரொம்ப தேங்க்ஸ். அட
இது எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இல்ல? அம்மா இந்த காம்படிஷனை ரொம்பவே எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு தோணுது ஹட்டோரி. எதிர்பார்க்க மாட்டாங்களா பின்ன? இந்த போட்டிக்காக அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும்ல. உனக்கு என்ன தோணுது ஹட்டோரி? அம்மா இந்த போட்டியில ஜெயிப்பாங்களா? அவங்க தன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அதுவே போதாதா? இருந்தாலும் இந்த புக்ல இருந்து சில டிப்ஸ் எல்லாம் அம்மாவுக்கு கொடுத்தா என்ன ஹட்டோரி? நீ போய் அம்மா கிட்ட சொன்னீனா உனக்கு அம்மா மேல நம்பிக்கை இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. நீ என்கிட்ட சொல்லி கேனுச்சி. நான் அவங்க தூங்கும் போது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். ஆ. அம்மா, காம்படிஷன்ல நீங்க ஜெயிக்கணும்னா ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். அதுக்கு காலங்கத்தால எழுந்து டெய்லி நீங்க ஓடணும்மா. 1 2 1 2 1 2 என்னால முடியும். யார் இப்படி காலங்காத்தால காட்டு கத்தல் கத்துறா? வேற யாரும் இல்ல கேனுச்சி, நம்ம அம்மா தான் ஓடுறாங்க. என்ன? நம்ம அம்மாவா? 1 2 1 2 1 2 என்னால கண்டிப்பா முடியும். ஓ வாவ், அம்மா இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. இந்த உற்சாகம் தான் ஒரு மனிதனை ஜெயிக்க வைக்குது. ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், நாம ஜெயிக்கணும். இன்னைக்கு போட்டியில நாம தான் ஜெயிக்கணும். நான் இவங்களுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், நாம தான் ஜெயிக்கணும். ஓ தப்பு நடந்து போச்சு. யுமிகோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா வந்துருவாங்க. அட்டாரி. என்ன ஆச்சு யுமிகோ? சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. எங்க அம்மா வந்துகிட்டே இருக்காங்க. முழுசா படிச்சு பாரு, எல்லாமே உனக்கு புரியும். அட, என்ன இது? காம்படிஷன் கேன்சல் நீங்க எழுதி போட்டிருக்கு. அம்மா வருத்தப்படுவாங்களே. நாம ஜெயிக்கணும். என் மேஜிக்கோட எஃபெக்ட் அம்மா மேல மட்டும் தான் ஏற்படணும். அம்மாவுக்கு எல்லாம் மறந்துடணும். அம்மா, இந்த ஸ்கூல் காம்படிஷன் பத்தி நீங்க எல்லாத்தையும் மறந்துடணும். ஏன் நின்னுட்டீங்கம்மா? அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியல. வீட்ல அவ்வளவு வேலை இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா அவங்களை கூப்பிடாத கேனுச்சி, காம்படிஷன் கேன்சல் ஆயிடுச்சு. அம்மா வருத்தப்படக்கூடாதுன்னா எல்லாத்தையும் நான் மறக்க வச்சுட்டேன். என்ன இன்னைக்கு நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்க? ஏன் கேக்குறீங்க? காலையில அவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு நான் பாட்டு ஜாகிங் போயிட்டேன். அம்மா செஞ்சது நல்ல வேலை தான்ப்பா. ஓடுறது ஒரு உடற்பயிற்சி தான், உடம்புக்கு நல்லதானே. அப்ப ஒலிம்பிக்ல ஓடட்டுமா? காம்படிஷன் நடக்கலனா என்ன? அம்மா இந்த சாக்குல விளையாட கத்துக்கிட்டாங்கல்ல. டிங் டிங். யூமிகோஸ் கிஃப்ட். டிங் டிங். கனிச்சி, இந்த இது வாங்கிக்கோ. என்னது இது? ஏதோ ஒரு கடையோட gift கூப்பன் மாதிரி இருக்கு. இது கொடுத்தா அந்த கடையில நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல இருக்கே. உனக்கு இது வேண்டாமா யூமிகோ? இல்ல, இது எனக்கு வேண்டாம் இல்ல. ஆனா அங்க போறதுக்கு எனக்கு டைம் இல்ல, அவ்வளவுதான். கவலைப்படாத, உனக்கு பதிலா நான் அந்த கடைக்கு போய் அந்த கிஃப்ட்ஸ வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். இந்த கெனிச்சி மேல நம்பிக்கை வை யூமிகோ. ஓ கனிச்சி, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவன். வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. இந்த யுமிகோவை நான் கண்டிப்பா விட மாட்டேன். நான் வந்துட்டேன். என்னாச்சு இவனுக்கு? இப்பவே அந்த கடைக்கு போய் கிஃப்ட வாங்கி யூமிகோக்கு கொடுத்துட்டு வரணும். வாங்கிக்கோங்க. இந்த கூப்பனுக்கு இந்த பரிசு கிடைச்சிருக்கு. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். யாஹூ யே. பாஸ், அவன் gift எடுத்துட்டு போயிட்டான் பாஸ். சரி, எனக்கு புரிஞ்சது. பாஸ், அவன் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அங்க வந்துருவான் பாஸ். ஓவர் பாஸ், ஓவர் பாஸ். நான் தயாரா இருக்கேன் கியோ. யூமிகோ இந்த கிஃப்ட பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாள. இந்த கிஃப்ட எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கெனிச்சி. இது என்னோட கடமை தான் ஆன்ட்டி. சரி கெனிச்சி, நீ கொடுத்த கிஃப்ட பத்தி நான் யூமிகோ கிட்ட சொல்லிடுறேன். சரியா? ஓகே, போயிட்டு வரேன் ஆன்ட்டி. இன்னைக்கு யூமிகோ மனசை நான் கொள்ளையடிக்க போறேன். யாஹூ. கெனிச்சி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அந்த சந்தோஷத்தை நான் துக்கமா மாத்தி காட்டுறேன். இரு. ஏதோ ஆட மாதிரி தெரிஞ்சது. ஒண்ணு இல்ல. யூமிகோ, உனக்காக gift கொண்டு வந்துட்டேன். கனிச்சி, யூமிகோ, நீ எங்க இருந்து வர? நான் ஷாப்பிங் பண்றதுக்காக வெளிய போயிருந்தேன்.
இங்க பாரு, நான் உன்னோட கிஃப்ட வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ வாவ், தேங்க் யூ. இது என்ன கொண்டு வந்திருக்க கனிச்சி? இல்ல, நான் வந்து என்ன பார்த்து கிண்டலா இருக்கா? அந்த சேல்ஸ்மேன் இத மடிச்சு கொடுத்தானோ. பேசாத, ரொம்ப கெட்ட பையன். யுமிகோ, இது பாரு. ஐயோ, இதுல உன்னோட தப்பு ஒண்ணுமே இல்ல. கடைக்காரர் உன்கிட்ட என்ன கொடுத்தாரோ அதுதான் நீ கொண்டு போய் யுமிகோ கிட்ட கொடுத்த. ஆனா இந்த விஷயத்தை யாரு யுமிகோ கிட்ட எடுத்து சொல்றது? நீ இதுக்காக அழாத கெனிச்சி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எங்க என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு இப்பவே பாத்துட்டு வரேன். கெமுமாக்கி, பாஸ், யூமிகா இந்த கிஃப்ட பத்தி ரொம்ப சந்தோஷமாயிடுவா இல்ல பாஸ்? அந்த சந்தோஷத்துக்காக தானே நாம இவ்வளவு நேரம் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் கியோ. ஆனா கெனிச்சே நினைச்சே ரொம்ப கவலையா இருக்கு பாஸ். இன்னைக்கு போற நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. ஓஹோ, இதெல்லாம் உன்னோட வேலைதானா? எப்படியாவது நான் அந்த கிஃப்ட திருப்பி வாங்கணும். உனக்கும் பாடம் கத்து கொடுக்கறேன் பாரு. நான் சொன்ன பிளான் உனக்கு புரிஞ்சுதா இல்லையா ஷிஷிமாரு? நல்லா புரிஞ்சது பாஸ். அப்படின்னா சரி, நம்ம வேலையை நாம ஆரம்பிக்கலாம். டிங் 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 டிங். இது போட்டுக்கோ ஷிஷிமாரு. இது வேறயா? டிங் 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 டிங். உன்னை நான் இப்ப முழுசா ரெடி பண்ணிட்டேன். உன் வேலையை நீ ஆரம்பிக்கலாம் ஷிஷிமாரு. டிங் டிங். பாத்துக்கிட்டே இருக்கியோ, என் கையால யுமிகோ இந்த கிஃப்ட வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட போற. எப்படி இப்ப என்ன பண்றது? நிக்கலாம். ஒரு வேலை பண்ணலாம் கியோ, அந்த நாயை பார்க்காம நீ அமைதியா நேரா வந்துரு. நம்ம வேலை முடிஞ்சது. டிங் டிங். அந்த கிஃப்ட விட்டுட்டு போயிருச்சு. சீக்கிரமா எடுத்துடலாம் பாஸ். கண்டிப்பா இது டேமேஜ் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்க என்ன நடந்துச்சு? இது என்னது? மத்தவங்க கிஃப்ட் மேல ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும். அப்படின்னா இது அட்டோரியோட வேலையா தான் இருக்கும். அப்ப அந்த நாயா வந்தது சிசிமாரு. ஹலோ, கெனிச்சி பேசுறேன். கனிச்சி, எனக்கு உண்மையான gift கிடைச்சிடுச்சு. யுமிகோ, நீயா? இப்பதான் எங்க வீட்டுக்கு ஒரு சேல்ஸ்மேன் வந்தாரு. என்ன மன்னிச்சிருங்க மேடம், உங்ககிட்ட நாங்க தப்பான கிஃப்ட கொடுத்துட்டோம். இதுதான் உங்களுக்கு சேர வேண்டிய கிஃப்ட், வாங்கிக்கங்க. ஓ வாவ். சரி மேடம், வந்த வேலை முடிஞ்சது. இப்போ நான் கிளம்புறேன். என்ன மன்னிச்சிடு. ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்குள்ள எதுக்குப்பா மன்னிப்பல்ல? சரி, நான் போனை வச்சிடுறேன் யுமிகோ. யே வாவ். இந்த சேல்ஸ்மேன் தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கான் கெனிச்சி. டிங் 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 டிங். அட்டோரி, அப்படின்னா அந்த கிஃப்ட யூமிகோவுக்கு நீதான் கொண்டு போய் கொடுத்தியா? நானே உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன் கெனிச்சி. ஆமா, ஏ ஜாலியா இருக்கு. நட்புல நான் எத்தனையோ வகையான நட்பை பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி வெறித்தனமான நட்பை இப்பதான் பாக்குறேன். இல்ல ஃப்ரெண்ட்ஸ்? டிங் 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 டிங். ஷின்சோஸ் ஃப்ரெண்ட். டிங் டிங். அம்மா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நானும் ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்டா செல்லங்களா. ஆனா அம்மாவுக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு வேலை முடிக்காம பேலன்ஸ் இருக்கு. ஆனா அந்த வேலையை உங்களால செய்ய முடியுமா? நீங்க 2 பேரும் பேக்கரிக்கு போயிட்டு நான் சொல்ற ஐட்டம்ஸ வாங்கிட்டு வந்துருங்க, சரியா? கண்டிப்பா நாங்க 2 பேரும் வாங்கிட்டு வரோம் அம்மா. ஜாலி, சூப்பர். போலாம் போலாம். சீக்கிரமா போயிட்டு பத்திரமா வரணும். ஹட்டோரிக்கும் கெனிச்சிக்கும் பேஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்கும். 4 பீஸ் வாங்கிக்கிட்டு பேலன்ஸ் எடுத்துட்டு வரணும், சரியா? நாங்க சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறோம். பை பை அம்மா. Bye, மம்மி. சீக்கிரம் வா சிச்சுமாரு. ஓடி வா சீக்கிரம் வா. முடிர போறா, கடையை முடிர போறா. சீக்கிரம் இதோ இருக்கு கடை. வா, எவ்ளோ கேக்கு வாயில எச்ச ஓடுதே. பாத்தியா சிச்சுமாரு? பாக்குறேனே. இங்க பாரு சிச்சுமாரு, வேலையை இங்க காட்டக்கூடாது, சரியா? வாங்க பசங்களா, உங்களுக்கு பிடிச்ச கேக்லாம் இங்க நிறைய இருக்கு. அதே நல்ல பெருசா ஒரு 4 பேஸ்ட்ரி பேக் பண்ணுங்க ப்ளீஸ். சிசுமானுக்கு கிடையாதா? சிச்சுமாருக்கும் சேர்த்து
லஞ்சா பேக் பண்ணுங்க. சரி உங்களுக்கு என்ன வேணும், பட்டர் ஸ்காட்சா இல்ல சாக்லேட்டா? பட்டர் ஸ்காட்ச் இல்ல சாக்லேட்டா? எனக்கும் சாக்லேட். சரி உங்களுக்கு தேவையானதை நான் இப்ப போய் பேக் பண்றேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஓகேவா? இங்க பாருங்க, இத நான் அழகா பேக் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கான பைசா நீங்க தாங்க. இதோ தரேன். என்னாச்சு சின்சு? அந்த பணம் காணாம போயிடுச்சு. என்னது காணாம போச்சா? நான் இங்க தான் வச்சேன். எங்க போயிட்டோம்? இதுக்குள்ள இருக்கா? இல்ல. அந்த நோட்டு எங்க போச்சு? சின்சு அழாத. சிச்சி மாடு காலை தூக்குற பாத்திரியா? ஓகே, காலை தூக்கு பார்க்கலாம். கவலைப்படாதீங்க, எந்த வழியில வந்தீங்களோ அதே வழியில போய் தேடி பாருங்க, கிடைச்சிரும். காணமே, எங்க விழுந்ததுன்னு தெரியல. காணோம், உங்க போட்டு தொலைச்சேன். சிச்சி மாடு, நான் அம்மாக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் சின்ன பையன், எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க சிச்சி மாடு. இந்த சின்ன வேலையை கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியலையா? எதுக்கும் உதவாக்குற நீ. ஒரு நிஞ்சாவா இருந்துகிட்டு நீ இப்படி பண்ணிட்டியே ஷின்சோ. சின்சு அழுதுறாத, ஏதாவது ஐடியா கிடைக்கும். அழாத. இவ்வளவு அழகான மூஞ்சில அழகிய பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. சரி, நான் உன் கண்ணை தொடச்சு விடுறேன். உனக்கு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு. சின்சு அழுதுறாத. இந்தாங்க, இதுல 5 அப்புறம் 2. இந்தாங்க அதுக்கான காசு. இந்தாங்க பேஸ்ட்ரீஸ், பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போங்க. ஆனா இனிமேல் அழக்கூடாது. உங்களுக்கு பேஸ்ட்ரினா பிடிக்குமா? ஆமா, எனக்கும் பேஸ்ட்ரீஸ்னா ரொம்ப பிடிக்கும். இங்க பாத்தீங்களா, நானும் எனக்காக 2 வாங்கிக்கிட்டேன். ஆனா எனக்கு உங்ககிட்ட கொடுக்க காட்சி இல்ல. சின்சு, சாப்பிடுற வேலைய பாரு. கொஞ்ச நேரம் வாய மூடு. இந்த காட்சி நான் உங்களுக்கு எப்படி தருவேன்? அதெல்லாம் எனக்கு வேணும். இத புடி, இப்ப வரேன். அவங்க வீட்டை பார்த்து வச்சுக்கிட்டேல. அவங்க எவ்வளவு அன்பா பாச்சமா பேசினாங்கல்ல. ஆமா, நாங்க வந்துட்டோம். ஓ, 1000 ரூபாய் நோட்டு. அப்படியே நில்லு. இந்த நோட்டு மேல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. இந்த நோட்டை நாம ஒழுங்கா அம்மா கிட்ட கொடுத்துடணும். என்னது 1000 ரூபாய் நோட்டா? எங்க காமி? கதவு கிட்ட இருந்ததுமா, யாரோ தெரியாம போட்டுட்டாங்க போல இருக்கு. நான் கேக் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. சீக்கிரம் புரிஞ்ச, நான் சாப்பிட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா பணத்தை இங்க விட்டுட்டு போயிட்டியே. ஷின்சோ, அப்பனா நீ பேஸ்ட்ரி எப்படி வாங்கிட்டு வந்த சொல்லு. பேக்கரியில இருந்த ஆண்டி தான் பாவப்பட்டு கொடுத்தாங்க. ஆமா, உண்மைதான் சொல்றோம். இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நீ போய் சொல்ற. ஷின்சோ, இந்த பேஸ்ட்ரி உனக்கு எப்படி கிடைச்சது சொல்லு. எப்படி கிடைச்சது? நான் நினைச்சேன் கையில இருந்து காசு விழுந்துடுச்சுன்னு. ஒரு பொண்ணு நாய்தத பார்த்தா, அதனால எனக்கு பேஸ்ட்ரி வாங்கி கொடுத்தா. எப்படி உங்க வாயில இருந்து உண்மையை வர வச்சேன் பாத்தீங்களா? 2 பேரும் முழிச்சுக்கோங்க. அண்ணா, போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. அந்த பொண்ணு எனக்கு இத கிஃப்டா தான் கொடுத்தான்னு சொன்னா. அந்த பொண்ணுக்கு நாம எப்படியாவது நன்றி சொல்லியே ஆகணும் ஷின்சோ. நான் உங்களை அவ வீட்டுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அட்டோரியன்யா. அட, அந்த பொண்ணோட வீடு உனக்கு எப்படி தெரியும் ஷின்சோ? அத நான் சொல்றேன். அந்த பொண்ணு போகும்போது ஷின்சு அதோட பேக்ல அடையாளத்தை வச்சுட்டான். இவனுக்கு உதவி பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அவன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தான், அதனாலதான் அவனுக்கு நான் உதவி செஞ்சேன். தேங்க்யூ, நீயும் ரொம்ப நல்லவ. சரி, நாம கிளம்புவோமா? இன்னொரு முறை உங்களுக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க போலாம். அம்மா, நம்ம ஷின்சோவோட ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவ இல்லம்மா? ஆமா, அவ நல்லவ மட்டும் இல்ல, ரொம்ப அழகாவும் இருக்கா. அப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். The bullfight game. Ding ding.
சூப்பரா இருக்குல்ல? ஒரு நிஞ்சாக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம். ஆமாமா, உனக்கு எல்லா விளையாட்டுமே ஈஸி தானே? ஆமா, ஆனா உங்களுக்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப எங்களால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறது இல்ல, கன்ஃபார்மா எனக்கு தெரியும். ஷின்சோ, ஒரு ஐடியா. என்ன ஐடியா? நாம இந்த விளையாட்டை விளையாடலாமா? விளையாடலாம். கால மாட்டுக்கு என்ன பண்ணது? கிடைச்சாச்சு. நீங்க என்னதான் சொல்றீங்க எனக்கு நல்லா தெரியுது. ஆட்டோரி காப்பாத்து ப்ளீஸ். நீ ஏன் இப்படி நந்துக்கிற சிச்சிமாரு? எங்களுக்காக உன்னால இத கூட செய்ய முடியாதா? நீ அதுக்கு கரெக்டா இருப்ப. என் சைஸுக்கும் காலமாட்டு சைஸுக்கும் வித்தியாசம் இல்லையா? என்ன பேசுறீங்க? முக்கியமா இந்த விளையாட்டுக்கு உங்களுக்கு ஒரு சிகப்பு துணி தேவைப்படும். சிகப்பு துணியும் கிடைச்சாச்சு. ஷின்சோ, என்ன பண்ற நீ? என்ன விடு ஷின்சோ. எங்களுக்கு விளையாட்டுக்கு தேவையான சிகப்பு துணியும் கிடைச்சிச்சு. ஷின்சோ, நீ பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயம். வேடிக்கை பாருங்க. ஜாக்கிரதையா இருங்க. இப்ப கள்ளத்துல இறங்க போறது வீராதி வீர சூடாதி சூட கேணிச்சி. நான் தயாரா இருக்கேன். நானும் இங்க தயாரா தான் இருக்கேன். வரலாம். நான் வருவேன், ஆனா என்ன அடிக்க கூடாது, புரியுதா? ஆரம்பிக்கும் போதே மூட் அவுட் பண்றியே. உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா ஷிஷிமாரு? நீ நிக்கிறத பார்த்தா யாருக்கு நம்பிக்கை வரும்? அம்மா, ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். என்ன கொடுமை இதெல்லாம்? உங்களுக்கு இது தேவையா? ஜாக்கிரதை ஷின்சோ, நீ விளையாடுறதுலதான் நம்ம கௌரவமே அடங்கி இருக்கு. நீ அவனை ஜெயிச்சாகணும். வெற்றி வாங்க சூடிட்டு தான் வருவேன். வா. உன்னால என்னை பிடிக்க முடியாது. வாவ், நீ கலக்குற. ரொம்ப அருமையா பண்ண ஷின்சோ. ஏய், நீ ரொம்ப அசத்திட்ட. கியோ உண்மையிலேயே சரியா சொல்றான். ஆனா சிச்சிமாருக்கு தான் முட்டவே தெரியல. நீ என்ன ஏமாற்றிட்ட, காணாம போயிட்ட. நான் எப்படி வந்து உன்னை முட்டுறதான்? நீ ஓனையில் உள்ள ஸ்டைல்ல பண்ணியிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்ப நான் உன்னை நினைச்சிருப்பேன் நீ கரெக்டான கேம் தான் விளையாடுறேன்னு. இது என்ன ஸ்டைல் அது? உன்னால எல்லாம் ஒண்ணும் முடியாது அந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு. இன்னைக்கியோ என்னால விளையாட முடியாதுன்னு சொல்லி பயமுட்ட பாத்திரியா? அவங்க சும்மா இப்படிதான் பயமுறுத்துவாங்க. நீ சரின்னு சொல்லு, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம் ஷின்சோ. சரி, நான் கிளம்புறேன் பாய். ஷின்சோ, நீ விளையாட தயாரா இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லு. சரி, ஓகே கேமமாக்கி, நான் ஹொல்லுல ஸ்டைல்ல விளையாட்டுக்கு தயாராட்டேன். ஒருவேளை நான் ஜெயிச்சாங்க எல்லாருக்கும் நீ ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், சரியா? சென்சோ, நீ என்ன பேசுற? போய் கெமுமாக்கி மேல நம்பிக்கை வைக்கிற. அது எவ்வளவு மாதிரி முட்டாட்டணும். நீ சரியான பயந்தாங்கொள்ளி ஷிஷிமாரு. சரி, நான் உனக்கு காட்டுறேன் ஓனையில் உள்ள ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாரு. இப்ப நடக்கும் பாரு காமெடி. ஏய், வா 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 வா, பின்னாலே வா, பின்னாலே வா. ரொம்ப வேகமா வராத. இதோ கட்டிட்டான், பாத்துக்கோங்க. மாட துணியில அஞ்சிட்டாங்க. இந்த துணியை வச்சு கெமுமாக்கி நமக்கு என்ன ஸ்டைல கத்து கொடுக்க போறான்னு தெரியலையே ஷின்சோ. எனக்கு என்னமோ சரியா படல. இப்ப பாருங்க என்னோட விளையாட்ட. பாக்கதான் காத்து திட்டம். ஏய் போ, துணிய கிழிச்சிட்டு வா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோட இந்த சூப்பர் விளையாட்டு. என்ன பண்ற? எதுக்காக என்ன அடிச்ச? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மாடு உன்னை முட்டாது, நச்சுக்கிட்டே போயிரு, ஓடு. அட, என்ன இது? ஷின்சோ, ஷின்சோக்கு பின்னாடி காளமாடு. இது எப்படி நடந்துச்சு? டிங்கே. இந்த கெமுமாக்கிக்கு இப்ப நான் விளையாட்டு காட்டுறேன். ஓ, யார் இப்படி கட்டினது? வந்து அவருங்க சீக்கிரம், கண்ணு வலிக்குது. போல் அங்கே நில்லு. அது நிக்கலையா? அப்ப அடுத்ததை போட வேண்டியதான். நில்லு. கெமுமாக்கி, இந்த பக்கமா வா. பயப்படாத, என் பின்னாடியே ஓடி வா. கெமுமாக்கி, ஓடி வா. அட்டோரி, எங்களை காப்பாத்து.
கியோ சீக்கிரம் 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 ஓடி கியோ நிக்காத. டிங் 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 சீக்கிரம் சீக்கிரம் இந்த பக்கமா வா கெம்மமாக்கி ஓடி வா. கியோ சீக்கிரம் என் பின்னாடியே வா கெம்மமாக்கி நான் உனக்கு உதவி செய்யறேன். டிங் 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 என் தம்பிய ஆபத்துலயா மாட்டி விடுற. டிங் 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 டிங். இந்த இடம் மாறி போகணும். அட்டோரி எங்களை காப்பாத்து. சரியான டைமிங். சீக்கிரம் வா கெம்மமாக்கி இந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. சீக்கிரம் ஓடி வா ஓடி வா ஓடி வா இந்த பக்கம். நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அட்டோரி. குழந்தைங்களோட உசுரெல்லாம் கூட எடுப்பீங்களா? என்ன அட்டோரி இப்படி மாட்டி விட்டுட்டியே? காப்பாத்துக்க காப்பாத்துக்க காப்பாத்துக்க. அந்த கால மாட்ட பார்த்தாலே பயமா என்ன இருக்கு. இருந்தாலும் கெமுமாக்கி பாவம் ஹட்டோரி. யார் தப்பு பண்ணாலும் தண்டனையை அனுபவிக்க வேண்டியது விதிக்கு என்னச்சி. டிங் 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 டிங். கியோஸ் பர்த்டே சர்ப்ரைஸ். டிங் டிங். கியோ குட் மார்னிங் பாஸ். டிபன் ரெடி பாஸ். காலாங்காத்தால யார் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறது கியோ? பாஸ் பெரிய நஞ்சா ஒருத்தர் வந்து காலையில இருந்து கத்தியில சண்டை போட்டுட்டு இருக்காரு பாஸ். அவன் யாருன்னு எனக்கு தெரியல பாஸ். அப்படியெல்லாம் யாரையும் வீட்டுல விட முடியாது கியோ. என்ன பேசுற நீ? டிங் 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 டிங். நான் உன்னை விட மாட்டேன். என் கழுத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? என்ன மன்னிச்சிருங்க கெமுமாக்கி, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். இந்த குழந்தையோட காலை வணக்கத்தை ஏத்துக்கோங்க. அப்படியே என்ன மன்னிச்சிடுங்க. உயரம் அதிகமா உள்ளவனுக்கெல்லாம் என் வீட்டுல இடம் இல்ல. என்ன புரிஞ்சுதா? ஆமா ஆமா யாருக்கும் இடம் இல்ல. எனக்கு இடம் கொடுக்கறத பத்தி கவலைப்படாதீங்க. நான் தங்கறதுக்கு வீடு கையோடு கொண்டு வந்திருக்கேன். இதோ இங்க பாருங்க. இந்த வீடு எப்படி இருக்கு? இதுதான் என் வீடு. இதுல நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருப்பேன். நீங்க ஒண்ணும் சரி, கவலைப்படாதீங்க. சாப்பிடுற விஷயம் எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கணும். அப்படியே எங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க. இங்க இருக்கியோ. இது வரைக்கும் நான் இவன் இங்க இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கவே இல்ல. இவ்வளவு பெரிய நிஞ்சாவை நம்ம வீட்டுல வச்சுக்க முடியாது, புரிஞ்சுதா? ஏன்னா இத ரொம்ப பொறுப்பா பாத்துக்கணும். ப்ளீஸ் என்ன வெளியில அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன். தயவு செஞ்சு என்ன வெளியில மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க. ஏய் நீ என்னோட இடத்தை பிடிக்கலான்னு பாக்குறியா? நான் உன்னை விட மாட்டேன். டேய் செவப்பு தலையா உன்னை விட மாட்டேன்டா. உன்னை விடவே அந்த மாதிரி மாட்டேன். எண்ணமெல்லாம் எனக்கு இல்லவே இல்ல. அப்படி நீ என் கூட இருக்கணும்னா உண்மையான நிஞ்சான்றதை என்கிட்ட நிரூபிச்சு காட்டணும். என்ன புரிஞ்சுதா? நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். என்ன உனக்கு செவர்ல நடக்க கூட தெரியாதா? அட எங்க ஊர்ல இது மாதிரி செவரெல்லாம் கிடையாது. அதனால எனக்கு பழக்கமே இல்ல. எவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணாருல. ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க. என்ன பத்தி ரொம்ப பெருமையா பேசுறீங்க. நன்றி நன்றி. நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. ரொம்ப பந்தாலாம் பண்ணத. சீக்கிரம் வந்து சேரு. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த இத வந்துட்டேன். பொலிசுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு எதிரி இருக்கான். அவன் பேர் தான் நிஞ்சா அட்டோரி. அவனை பழி வாங்கியே ஆகணும். அதான் என் லட்சியம். அவன் பண்ற சேட்டை இல்லால நான் ரொம்ப அப்செட் ஆயிருக்கேன். அவனை பழி வாங்கியே ஆகணும். அதை அவன் மறக்கவே கூடாது. என்ன மண்டையில ஏறிட்டா இல்லையா? பாக்கியில இறங்கலாம். ஆ? என்னது? என்ன அதுக்குள்ளே விழுந்துட்டான்? பாத்து வர்றது இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க கீழே இறங்குன்னு. கருப்பன் எப்படி எல்லாம் சமாளிக்கிறான் பாரு. உன்னை பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. பின்னாலேயே வந்து தொலை. அம்மா அட்டோர் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நம்ம என்ன பண்ணாலும் அது யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன சொல்ற யுமிகோ? இதெல்லாம் கரெக்டா வருமா? கியோ இருக்கட்டும். ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. என்ன பார்த்த உடனே எல்லாரும் கப்புன்னு நிறுத்திட்டீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. உனக்கு சொல்றதா இருந்தா நாங்க ஏன் நிறுத்துறோம்? பேசிக்கிட்டே இருப்போம். அப்படின்னா நம்ம எல்லாரும் சரியான டைம்க்கு வந்தாகணும் இல்லன்னா? நானும் கரெக்டா டைம்க்கு வந்துடுறேன். இவங்க நம்மள வச்சு ஏதோ காமெடி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். ஓ இந்த பெரிய மனுஷன் யாரு? என்ன யாருன்னு கேக்குறாங்கல்ல, நீங்க சொல்லுங்க. இவர் பேரு நந்து. என் பாஸோட ஃப்ரெண்டு. அவர் முகம் சரியாவே தெரியலையே. சரி நீங்க ஏன் கூட வாங்க. இங்க வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க க்ளீன் ஆயிடுவீங்க. இந்த தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. என் உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் இப்பதான் போகுது. யுமிகாக்கு நல்ல யோசனை இல்ல? ஏய் என்கிட்ட ஏதோ போய் சொல்லாதீங்க. உங்களை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அது என்ன ஏதுன்னு நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். பாருங்க. கண்டுபிடிக்கல என் பேரு கீழே கிடையாது. பிரச்சனை. ஓகே யுமிகோ, அப்புறம் பார்க்கலாம். நம்ம பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்களா? நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும். டிங் டிங் டிங். பாய். பாய்.